ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷு கிரியேஷன். நிஷு கிரியேஷனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசின் கிராஃப்டிங் தான். ரெசின் கிராஃப்டிங்கில் வந்து சீட்டிங் பண்ணலாம். அதில் வந்து பேபிஸோட ஃபோட்டோஸ் எது வேணால் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபோட்டோஸ், அவங்களோட ப்ரெக்னென்சி கிட், அப்புறம் அவங்களோட வெயிட், இது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணலாம். இது வந்து லிமிட், இது வந்து அவங்கவுங்க பட்ஜெட் பொறுத்து இருக்குது. நம்மக்கிட்ட வந்து அதில் வந்து 6 இன்ச் இருக்குது, 12 இன்ச் இருக்குது. அதுக்கு நமக்கு தேவையான செல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து கிராஸ் இருக்குது. அப்புறம் பிக்மெண்ட் கலர்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிறோம். ரெசின் வந்து நான் 2:1 ரேஷியோ ரெசின் தான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ரெசின் வந்து எடுக்கிறது வந்து செல்ஃபாக வீடியோ எடுக்க முடியல, அது போர் பண்ணும்போது நான் 20 ml ரெசின் எடுத்தேன்னா இப்போது 10% வந்து ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 to 5 minutes மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு இடத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 minutes விட்டுருங்க. 10 minutes விட்டுட்டோங்கன்னா அதிலே இருக்க பபிள்ஸ் எல்லாமே அதுவாகவே செட்டில் ஆயிரும். நம்மளுக்கு வந்து எப்படியும் நம்ம வந்து பபிள் ஸ்ப்ரே இருக்குது, ஆனாலுமே அது ஒரு பபிள் ஸ்ப்ரே இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு பபிள்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம லிமிட்டடாக கொஞ்சோண்டு சாண்ட் எடுத்துக்கிறோம். சாண்டில் வந்து நான் ரெசினை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்ம பார்டர் லைனாக கொடுக்க போகிறோம் நம்ம ரெசின் கிராஃப்டிங்க்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து உங்களுக்கு பார்டராக கொடுக்குறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருப்பேன். ஏன்னா நானே தான் கையில் பிடிச்சி தான் ரெக்கார்ட் பண்ணி அது பண்ணனால கொஞ்சம் கிளாரிட்டி கிளியராக இருக்காது. பட் நான் போக போக நான் கிளாரிட்டியோட வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நான் வந்து சாண்டை வந்து அந்த பார்டர் லைனில் கொடுத்துருப்பேன். சாண்டுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் தான் சாண்ட் எடுத்தேன். அதாவது இது வந்து சும்மா உங்களுக்காக எடுக்கிறதுக்கு தான். இதில் வந்து நான் சும்மா இனிமேல் ஃபோட்டோஸும் வெயிட் எல்லாமே என்னோடய சன்னோடது வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சாண்ட் அந்த லாஸ்ட் லேயர் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து செல்ஸ், என்னெல்லாம் செல் நம்மளுக்கு கிடைக்குதோ. நான் இதெல்லாம் கொஞ்சம் பீச் போகும்போது மம்மி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முன்னாடி திருச்சியில் இருக்கும்போது. இப்போ வந்து நான் வீட்டில் உள்ள சாண்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பீச்சில் போய் பீச்சோட சாண்டு கிடச்சிச்சுன்னா நான் இன்னும் ஃபோட்டோக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ நான் இவ்வளோ செல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பீச்லேருந்து. திருச்சி, அப்புறம் மம்மி திருச்சியில் இருக்கும்போது பீச் போனது. இங்கே நான் கன்னியாகுமரியில் அடிக்கிற முன்னாடி 2020 முன்னாடி பீச் போகும்போதெல்லாம் நான் அது மாதிரி செல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் பீச்லேருந்து. ஏன்னா வாங்குறதோட இங்கேருந்து கிடைக்கிறது வந்து ரியாலிட்டிக்காக இருக்கும். அப்புறம் கார்னரில் கொஞ்சம் கிராஸ் வச்சுப்பேன். அது கிராஸ் வச்சா எனக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் இங்கே கொஞ்சம் கிராஸுமே அதில் அப்ளை பண்ணிப்பேன். அப்போ என்கிட்ட நான் ரெசின் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை 3 கப்பில் வந்து ரெசினை மாற்றுறேன். ஒரு கப் வந்து ஒயிட்டுக்கு, ஒரு கப் வந்து டார்க் ப்ளூ, ஒரு கப்புக்கு வந்து க்ரீன். அந்த க்ரீன் வந்து க்ரீனில் அந்த க்ரீன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ட்ராப் ப்ளூவையும் கொஞ்சோண்டு க்ரீன் ஷேடும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து நான் ரொம்ப தின் லேயராக தான் கோட்டிங் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஃபோட்டோஸ், லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு திரும்ப கிளியர் கலர் ரெசின் வந்து நான் பல்காக திக்னஸாக கொடுத்துருவேன் 6 இன்ச்சுக்கு. பட் இப்போ வந்து கம்மியாக தான் பேஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ரெசின். ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ ஷேட் வந்து நான் ரெசினை வந்து அங்கே மிக்ஸ் பண்ணிப்பேன். பபிள் ஸ்ப்ரே இங்கே கொஞ்சம் அடிச்சிடலாம். ஏன்னா அப்போ டக்குன்னு பபிள்ஸ் இங்கே இருக்கிறதும் செட்டில் ஆயிரும். அங்கே வச்சப்பறம் கூட அதில் வீத்தினப்பறம் கூட நம்ம பபிள் ஸ்ப்ரே வந்து பண்ணால் அதில் வந்து எந்த பபிள்ஸுமே ஃபார்ம் ஆகாது. ரொம்ப தின்னில் தான் நம்ம வந்து போர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபோட்டோஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுட்டு திரும்ப ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த லேயர் வந்து நம்ம ரொம்ப திக்காக கொடுக்கலான்னு சொல்லி தான் இப்போ தின் லேயர் ஆஃப் ரெசின் தான் வச்சு கொடுத்துருக்கேன்.
நான் ரெசின் ஜுவல்லரி வந்து 5 இயர்ஸ் முன்னாடியே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு 5 இயர்ஸ் 2021 அந்த கோவிட்லேருந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால 2021லேருந்து 2025 வரைக்கும் ஜான்வரி வரைக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். இப்போ திரும்பவும் பேக் டு ரெசின் ஆர்டர்ஸ், ரெசின் கீ செயின்ஸ், ஃபோட்டோ கீ செயின்ஸ், இந்த மாதிரி கிஃப்ட் பர்பஸ்க்கு பல்க் ஆர்டர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கோம். கிளாக், ரெசின் கிளாக், ரெசினில் வந்து ஃபோட்டோஸ் ஃப்ரேம், அப்புறம் வெட்டிங்கில் உள்ள ஆறாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கா ப்ரைஸிங் எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணலாம். 9894052610 நம்பருக்கு. மிஸ் பண்ணது ரொம்ப லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு வீடியோவில். அதனால் கொஞ்சம் கூட டார்க்கன் பண்ணக்க அங்கே கொஞ்சோண்டு ப்ளூயிஷ் க்ரீன் ஷேடை அதில் லிக்விடை வந்து போட்டிருக்கோம் பிக்மெண்ட்டை. இதுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது என்னோடய சன்னோட வாய்ஸ் தான். அவன் 1.5 இயர்ஸ் மந்த்ஸ் தான் ஆகுது. 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. அவனோட வாய்ஸ் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இந்த சி டீம் பண்ணுறோன்னால சி டீமுக்கு நம்மளுக்கு வேவ்ஸ் வேணும். வேவ்ஸ்க்கு வந்து நம்ம ஹாட் கன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பிகினர்ஸாக இருந்தால் என்னெல்லாம் பேசிக்ஸ் நீட்ஸ் இருக்கோ அது மட்டும் வாங்கினா போதும். எல்லாமே பல்காக வாங்கினாலும் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா ரெசின் மோல்டுமே ஒரு மோல்டு வாங்குகிறோன்னா அதில் வந்து ஒரு 6 பீசஸ் கிட்ட தான் பண்ண முடியும். 6 அதுக்கப்புறம் மோல்டு வந்து டேமேஜஸ் ஆகும். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக வேறு மோல்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெசினை விற்று இந்த ரெசின் ட்ரை ஆக்கி 24 ஹவர்ஸ் லீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தான் நாளைக்கு தான் இதுக்கு மேலே ஸ்டிக்கரிங் பண்ணி அதோட ஃபுல் ஃபினிஷை வந்து நான் பார்ட் 2 வீடியோவாக போட முடியும். இப்போ நம்ம வேவ்ஸ் பண்ணலாம். வேவ்ஸ் பண்ணக்கு இந்த ஒயிட் பிக்மெண்ட்டை பை லைனாக கொடுத்துட்டு இந்த ஹாட் கன்னை ஆன் பண்ணி Thank you for watching Nishi Creation. Please like and subscribe for more videos.